28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். இந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டின் ஆசீர்வாதமே தேவன் நம்மை ஆசீர்வதிக்க கட்டளையிடுகின்ற ஆண்டாக இருக்கின்றது. இந்த வாக்குத்தத்தம் நமக்கு சொல்லுகிறது, நம்முடைய களஞ்சியங்களையும் நாம் கையினாலே செய்கின்ற எல்லா வேலைகளிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்கின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். களஞ்சியங்கள் என்றால் சேமித்து வைக்கும் இடம், அதாவது நம்முடைய மனதிலே சேமிக்கும் எண்ணங்கள், நினைவுகள், மூளையிலே சேமிக்கும் தகவல்கள், குறிப்புகள், சரீரத்திலே சேமிக்கும் ஆரோக்கியமும் பலனும், வங்கியிலே சேமிக்கும் பணம், தொழிலிலே சேமிக்கும் பெயரும் புகழும், வாழ்க்கையிலே சேமிக்கும் நல் உறவுகள், வளர்ச்சிக்கு சேமிக்கும் நல் விதைகள், வெற்றிக்கு சேமிக்கும் நல் ஆலோசனைகளும் நல் ஒழுக்கங்களும், வெளிச்சத்திற்கு சேமிக்கும் தேவனுடைய வார்த்தைகள், வாழ்க்கை பயணத்திற்கு சேமிக்கும் தேவனுடைய வழிகள். இது மாத்திரமல்ல, நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தின் நலனுக்கான களஞ்சியங்கள் எல்லாவற்றையும் நிரப்புகின்ற தேவன் அவை அனைத்தையுமே ஆசீர்வதிக்க கட்டளையிடுகிறவராய் இருக்கின்றார். நாம் கையினாலே செய்கின்ற சிறிய வேலையானாலும் சரி, அது எவ்வளவு பெரிய வேலையானாலும் சரி, எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்க கட்டளையிடுகின்ற தேவனாக அவர் இருக்கின்றார். இவை எல்லாவற்றிலும் இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற வேண்டும் என்றால் இதற்கு நம்முடைய சில அர்ப்பணிப்பு தேவை. ஏனென்றால் எல்லா ஆசீர்வாதங்களுமே அர்ப்பணிப்பினால் மாத்திரமே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. முதலாவது, நானும் என் தேவனும் என்று தேவனை சந்திக்கின்ற அந்த மணித்துளிகள் நம்முடைய பழக்கமாக இருக்க வேண்டும். நாம் அதிகாலையில் எழும்பும் போது தேவனை தேடுவது அல்ல, தேவனை தேடுவதற்காக அதிகாலையில் எழும்புகின்ற நேரத்தை நாம் குறித்து வைத்து அந்த நேரம் நம்முடைய பழக்கமான நேரமாக மாற வேண்டும். இரண்டாவதாக, அனுதினமும் தேவன் பேசுவதை கேட்கின்ற உணர்வு உடையவர்களாக, தேவனோடு கூட இணைப்பில் இருப்பவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக, ஜீவ வார்த்தைகளின் ஆழங்களை அறிவதிலே நம்முடைய தாகம் இருக்க வேண்டும். நான்காவதாக, தேவ பிரசன்னத்தில் பிரயாணிப்பது நம்முடைய அனுதின பயணத்தின் பாதையாக இருக்க வேண்டும். ஐந்தாவதாக, தேவனை எல்லாவற்றிலும் மையப்படுத்தி செயல்படுவது நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாக வேண்டும். இந்த 5 விஷயங்களிலும் நம்முடைய ஆழமான அர்ப்பணிப்பை நாம் முழு மனதோடு நாம் காட்டும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக் கொள்கின்ற கிருபையை இந்த ஆண்டிலே நம்மால் அனுபவித்து பார்க்க முடியும். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதை விரும்புகிற தேவன் நம்முடைய அர்ப்பணிப்பையும் அவர் பார்க்கின்றவராக இருக்கின்றார். இந்த அர்ப்பணிப்பு சுய முயற்சியினாலே இயலாதது என்பதினாலே பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவான பலத்தினால் ஒவ்வொரு நாளும் இந்த ஆழமான அர்ப்பணிப்பை நாம் தேவனிடத்திலே காட்டி நம்முடைய களஞ்சியங்கள் எல்லாவற்றையும் நிரம்ப பண்ணுகிற தேவனை முழு மனதோடு நாம் தேடும் பொழுது நம்முடைய களஞ்சியங்களையும் அவர் நிரப்பி நம்முடைய எல்லா கையின் பிரயாசங்களையும் அவர் ஆசீர்வதிப்பதை இந்த ஆண்டு முதற்கொண்டு நாம் அனுபவித்து பார்க்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். Wish you a very happy and prosperous new year.